शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறைமைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் முருக 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற ஓம் சாந்தி. நினைவில் மூழ்கி இருத்தல் அப்படிங்கிற அந்த பட்டியனுடைய 28 நாள் பட்டியனுடைய 12வது நாள் 12/2/2026 ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி பார்த்திங்கன்னா 13/2/1999. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் கதையை சொல்கிறேன். ஒரு சதுர் அப்படின்னு ஒரு பேர் உள்ள ஒரு வேட்டை செய்யக்கூடிய வேட்டைக்காரன் வந்து வேட்டைக்கு போகிறாரு. காட்டில் வேட்டையை தேடிட்டு இருக்கிறாரு வேட்டையாடுறதுக்காக. அவருக்கு அங்கே ஒரு மான் தெரிய வருது. அதை மானை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ அந்த மான் சொல்லுது, நீ என்னை கொன்றாத, என்னுடைய ஃபேமிலி இருக்குது, பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து விடை பெற்றுட்டு அப்புறம் வந்து ஒன்றா நான் மீட் பண்ணுறேன் நைட்டு, நீ அதனால் எனக்காக காத்துட்ரு ப்ளீஸ், இப்போ என்ன விட்டுரு. அப்போ அவர் ஃபேமிலியை பார்த்து அந்த மான் வந்து பேசுது, இப்படி வந்து நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், வாக்கு அளிப்பது மட்டுமல்ல வாக்கை காப்பாற்றுவது தான் நமது தர்மம் அப்படின்னு அது உரையாற்றிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புது. உடனே அவங்க ஃபேமிலியில் ஒரே ஃபேமிலி கூட்டு குடும்பம், அதனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் வருவோம் உன்னை காப்பாற்றுறதுக்கு, எப்படி உன்னை தனியாக விடுவோம் அப்படிங்கிறவங்க. அந்த மான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய மான்கள் மூத்தவங்க. அந்த வேட்டையாடிட்டு இருந்தார்ல, அவர் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட கிடைக்கல, அதனால் வேட்டையாடி போய் அதை சுட்டு சாப்பிட்ணுன்ட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மான் கிடச்சிது. சரி மான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அதையும் விட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து காட்டு
விலங்குகள் நிறைய இருந்ததுனால அவர் மரத்துக்கு மேலே ஏறி, அது வில்வ மரம், மரத்துக்கு மேலே ஏறி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, எதாவது கிடைக்குமா, மான் எதாவது வருமா அப்படின்ட்டு. தொடுத்து அம்பையும் தொடுத்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், காத்துட்ருக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பசி மயக்கம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்துச்சு. அவருக்கு தூக்கம் வந்ததுனால தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மரத்தில் உள்ள இலைகள் இருந்ததில்ல, இலைகளெல்லாம் பிச்சு கீழே போட்டே இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது, அது கீழே பார்த்தீங்கன்னா நேரடியாக சிவலிங்கம் இருந்தது. அது சிவலிங்கத்துக்கு மேலே அந்த வில்வ மரம் இலை விழுந்துகிட்டே இருந்தது. அவருக்கே தெரியாமல் அவர் அன்றைக்கி எதுவுமே சாப்பிடல, அதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ இந்த நடுவில் பார்த்திங்கன்னா மான் கூட்டமாக வருது. நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் வில்லை வைத்து அந்த வில் விட போகிறாரு. அப்போ மற்ற மான்கள்லாம் சொல்லுது, இல்லை எங்களை நீ இறையாக மாற்றிக்கோ, நீ பசியில் இருக்கிற, பசி உள்ளவங்களை போக்குறது ரொம்ப முக்கியம், அதனால் எங்களை ஒவ்வொரு மானும் என்ன கொல்லுன்னு சொன்னோன்னே அவருக்கு அந்த தியாகத்தினுடைய அந்த மான்களுடைய தியாகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி போங்க, எல்லாருமே போங்க அப்படின்ட்டு விட்டுறாரு. இப்போ சாப்பாடு இப்போவும் மிஸ் ஆயிடுச்சா? அவருடைய கருணை பசி உணர்வை விட கருணை உணர்வு மேலோங்கி இருந்தது அந்த நேரத்தில். இப்படியாக போயிட்டுருக்குது. அப்போ அந்த வில்வ இலை கீழே விழுந்து சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்ததுனால அன்றைக்கி பார்த்து சிவராத்திரியாமா, அது அவருக்கு தெரியாது. சிவராத்திரிங்கனால சிவன் அங்கே தரிசனம் கொடுப்பார் அந்த வேடனுக்கு. மகனே, நீ முழு நாளும் உபவாசத்தில் இருந்தாய், மான்கள் மீது எவ்வளவு கருணை கொண்டாய், என் மீது வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்தாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுக்குறார் அந்த வேடனுக்கு. அவரு வேணும்னு போடல, ஸ்ரத்தையோடெல்லாம் போடல, சும்மா பிச்சு போட்டிருந்தது, அங்கே விழுந்தது. தற்செயலாக நமக்கு அறியாமலே நம்ம செஞ்ச ஒரு நல்ல காரியத்திற்கான பலன் பரமாத்மாவினுடைய தரிசனம் கிடச்சிது அவருக்கு. கதை என்ன சொல்லுது? இந்த நேரத்தில் பரமாத்மா அவதாரம் நடந்துருச்சு, அவதரித்து விட்டார். அதை தான் அவதாரம்னு சொல்கிறாங்க, சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பரமாத்மா இப்போ நமக்கு இருக்கிறாரு, இந்த இடத்துல அவதாரம் பண்ணிட்டாரு, அவருடைய காரியத்தை நடத்திட்டுருக்கிறாரு. எப்படி எல்லாருமே ஒரே நேரத்தில் அவதாரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நான் எப்போ அவதாரம் பண்ணுறனோ அப்போ தான் குழந்தைகளாக நீங்கள் எல்லா பிராமணர்களும் உங்களுடைய அவதார நாளும் அந்த நாள் தான், சிவராத்திரி தான். இன்றைய முரளியினுடைய முழு சாரமும் சிவராத்திரியை பற்றி தான் இருக்குது. இன்றைக்கி பாபா முரளி ஸ்டார்ட் பண்ணுறதே திருமூர்த்தி சிவபாபா தன்னுடைய ரொம்ப இனிமையான அன்பான குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். இங்கே சிவபாபாவாகட்டும் சாலிகிராம், அதாவது ஆத்மாக்களுக்கான விசேஷமான நாள். அதனால் பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன், குழந்தைங்க என்னுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. பாபாவுக்கும் குஷி, குழந்தைங்களுக்கும் குஷி. ஏன் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் குஷி? ஏன்னா 2 பேருடைய பர்த்டேயும் ஒரே நாளில் வருது. இந்த மாதிரி முழு கல்பத்தில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நாள் வர்றதே கிடையாது. அதனால் இந்த ஒரு உயர்ந்த நல்ல நாளில் பரமாத்மா பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. குழந்தைங்களும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அமிர்த வேலையிலே அப்போலேருந்தே நிறைய பேர் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் பாபாக்கிட்ட சேர்ந்துருச்சு. பாபா இந்த சாலிகிராம் குழந்தைங்களை பார்த்து குஷியினுடைய பாடலை மனசில் பாடுறாரு. என்ன, ஆஹா, என்னுடைய செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, ஆஹா, மூளை முடிக்கலெல்லாம் சல்லடை போட்டு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, ஆஹா. பாப்தாதாவனுடைய மனசில் ஆஹா ஆஹாங்கிற பாடல் பாடிகிட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ உலக ஆத்மாக்கள் இருக்காங்க, இத்தனை பேரில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பல கோடி மடங்கு பதமாபதம் பாக்கியசாலிகளாக இருக்காங்க, பாபா முன்னாடி இருக்காங்க. இந்த ஒரு ஜென்மத்தில் என்ன வரம் கிடைக்குதோ அது பல ஜென்மங்களுக்கு கூடவே ட்ராவல் பண்ணுது. அதனால் குழந்தைங்களுடைய ஸ்வமான் எவ்வளோ உயர்ந்த ஸ்வமான், அந்த ஸ்வமான் உங்களுக்கு சதா நினைவு இருக்கிறதா? பாபா கேட்குறாரு. இந்த அலௌகிகமான பிறந்த நாள் ஆகட்டும், அதற்கான பர்த்டே ஆகட்டும், அதனுடைய ஆஸ்தியை பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாரு. பிறந்த உடனே ஸ்மிருதி அப்படிங்கிற திலகத்தை கொடுக்குறாரு. அதனால் அவங்க எல்லாருக்கும் திலகம் இருக்குதா நெத்தியில்? பிராமண வாழ்க்கையில் திலகமும் அழியாததாக இருக்கணும், அவினாஷியாக இருக்கணும். பிராமணர்களுடைய நெற்றியில் திலகம் இருக்குது அப்படின்னா அது பாக்கியத்தினுடைய அடையாளம்.
திலகம்னா என்ன? போய் சந்தனத்தை கலைச்சி ஒரு திலகத்தை வச்சுருமா, இல்லை குங்குமத்தை கலைச்சி ஒரு திலகம் வச்சுருமா, இல்லை திருநீரை வச்சு திலகம் வச்சுருமா, இல்லைன்னா நாமம் போட்டுடலாமா, பட்டை போட்டலாமா? அந்த திலகம் அல்ல. என்ன திலகம் இது? ஸ்மிருதி, நான் யார் என்ற நினைவினுடைய திலகம். யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்களோ அவங்களும் இந்த 2 பர்த்டேயும் கொண்டாடுறாங்க. குழந்தைங்களுக்கும் அப்பாவுக்கும், கூடவே தூரத்தில் இருக்கிறவங்களும் முக்கம் உற்சாகத்தில் இந்த நியாரா பியாராவான இந்த பர்த்டேயை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷி. சிவராத்திரி அப்படின்னாலே கொண்டாட்டம் தானே. பாபா நம்மளுடைய பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறாரு, நம்ம பாபாவனுடைய பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த அலௌகிய குஷியை அளவெடுக்கிறதுக்கான எந்த ஒரு அளவு மானியம் இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் எவ்வளோ குஷி உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ குஷி எவ்வளோ அப்படிங்கிறது அளக்க முடியாது. யாராவது சொல்கிறாங்க கடல் போன்று குஷி இருக்குது எனக்கு, கடல் மாதிரி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கடல் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சரி, அப்போ ஆகாயம் அளவு உங்களுடைய குஷி பெருசா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய குஷியை கடல் கூடயும் ஒப்பிட முடியல, ஆகாயத்து கூடயும் ஒப்பிட முடியல. ஆகாயம்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஆகாயத்தை விட தாண்டி தான் நம்மளுடைய சூட்சுமதனம் இருக்குது, நம்ம வீடே அங்கே தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் சின்னதாகி போயிடுச்சுல. ஆகாயத்தை தாண்டிய உலகம் நம்ம உலகம். அதனால் பாபா சொல்கிறான், உங்களுடைய குஷியை அளக்கிறதுக்கு எந்த ஒரு அளவு மானியம் இல்லை, இனி வரவும் கண்டுபிடிக்கவும் முடியாது அதற்கான ஒரு சாதனத்தை. அவ்வளோ குஷி இருக்குது, அவ்வளோ குஷி இருக்குன்னா குழந்தைங்க இந்த ஒரு தடவை நான் சொல்கிறேன், பாபாவே சொல்கிறேன், கைத்தட்டிக்கோங்க நல்லா அப்படின்னு. எல்லாம் நல்லா கைத்தட்டினாங்க. அதுவும் ஒரு கையில் தான் தட்டணுமா. பாபா சொல்கிறாங்க முரளியில், குழந்தைங்கள நான் எப்போவுமே மலர்ந்த ரோஜா மலர் மாதிரி தான் பார்க்க விரும்புகிறேன். முழுமையாக மலர்ந்த ரோஜா மலர், அறகுறையாக மலர்ந்த ரோஜா மலராக நான் பார்க்க விரும்பலை. முழுமையாக மலர்ந்துருக்கணும். முழுமையாக மலர்ந்துருக்குது அப்படின்னா அந்த பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்க குஷியாக இருக்குது. அப்புறம் ஒருவேளை அது வாடி போச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? அதை சைடில் வச்சிடுறோம், அதுக்கு வேல்யூ இல்லை. ஆனால் பாபா நீங்கள் மனசு உடைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா பாபா உங்களை ஒதுக்கிறது இல்லை, பாபா ஒதுங்கி போயிடுறாரு. இன்றைக்கி பாபா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறார், செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. பாபா சொல்கிறார் முரளியில், செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கிறேன், அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா கொண்டாடுங்க. டெய்லி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெய்லி வாணி கேட்குறீங்க அடிக்கடி பாபா வரும்போதெல்லாம். அதனால் இன்றைக்கி வாணி கிடையாது, முரளி கிடையாது, கொண்டாட்டம். கொண்டாடுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா நடனம் ஆடுங்க, நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே ஆடணும். ஸ்தூலம் ஆட முடியுமா எல்லாராலையும்? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, 25,000 பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஹாலில். இவ்வளோ பேரும் எந்திரிச்சு டான்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த டைமண்ட் ஹாலே விழுந்துடும், அதிர்ந்து விழுந்துடும், நிலநடுக்கம் வந்த மாதிரி. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க உள்ளுக்குள்ளே ஆடிட்டுருக்குறாங்க, உள்ளுக்குள்ளே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே பாபாவினுடைய மகிமையும் பாடிட்டுருக்குறாங்க, தன்னுடைய அலௌகிக ஜென்மத்தினுடைய மகிமையும் பாடிட்டுருக்குறாங்க. பாபாவுக்கு உங்களுடைய மனசில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே பாபா சேர்ந்துச்சு. பாபாவே சொல்கிறாரு, எல்லைக்கல்லப்பாற்பட்ட செல்லமான குழந்தைங்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா கொண்டாடுங்க, டான்ஸ் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. வேறு என்ன இருக்குது நமக்கு? பிராமணருக்கு வேலையே என்ன? வேறு என்ன வேலை? பாபா சொல்கிறாங்க, யோகா பண்ணுறது கூட என்னது? யோகா கூட கஷ்டமாக என்ன? ஈஸி தானே. யோகம்னா என்ன அர்த்தம்? ஆத்மா பரமாத்மானுடைய சந்திப்பு, அதுதான் யோகா. 2 பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? குஷியில் கொண்டாடுறாங்க. பாபாவனுடைய மகிமையை இதயத்துக்குள்ளேருந்து தானாகவே பாடலாக வருது. அதனால் டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது கஷ்டமாக என்ன? பாபா கேட்குறாரு. இன்றைய காலத்தினுடைய சீசன் என்ன போயிட்டுருக்குது? பாடுறது, ஆடுறது. அதனால் நீங்களும் பாடுங்க, ஆடுங்க. பாடுறது ஆடுறது ஈஸி தான், ஆனாலும் ஈஸியானது ஏன் கஷ்டமாக இருக்குது? யாருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கா லைஃபு? பாபா கேட்குறாரு. எப்போ அது அப்பப்போ கஷ்டமாக இருக்கா? ஆமன வாழ்க்கையில் கஷ்டம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இது வரைக்கும் பிராமணர் ஆக்கிங்களோ அது வரைக்கும் ஒரு கஷ்டம் கிடையாது. எப்போ நீங்கள் பிராமணனிலிருந்து சத்திரியனாக கொஞ்ச நேரத்துக்காக கூட நீங்கள் வெளியில் போயிடுறீங்களோ, அப்போ சத்திரியர்கள்னால் என்ன வேலை? அவங்களுடைய வேலை சண்டை போடுறது, அடிக்கிறது, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது. அப்போ கஷ்டம் தானே இருக்கும். யுத்தம் பண்ணுறது அப்படின்னா துக்கம், கொண்டாடுறது அப்படின்னா சுகம், ஈஸி. சிவராத்திரிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் முழிச்சிருக்காங்க ராத்திரி ஃபுல்லாக, அப்புறம் விரதம் இருக்கிறாங்க, அதாவது உபவாசம் இருக்கிறாங்க, அப்புறம் முழிச்சிருக்கிறாங்க ஃபுல் டே. நீங்களும் கூட விரதத்தை எடுத்து விட்டீங்க தானே? பாபா கேட்குறாரு. விரதத்தை பக்கம் எடுத்துருக்கீங்களா இல்லை கச்சாவாக எடுத்துருக்கீங்களா? கச்சாவாக இருந்து பழுக்காத பச்சை காய்னா யாருக்கா பிடிக்குமா? பழம், ஒரு மாம்பழம் இருக்குது, மாங்காய் யாருக்கு பிடிக்கும்? மாம்பழம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்லாம். மாங்காய் பிடிக்கும்,
பாபா வந்து விரதம் இருக்க சொல்லியிருக்கிறாரு. முதல் விரதம் என்ன சொன்னார் பாபா சொல்லியிருக்கிறாரு? ஸ்மிருதியினுடைய திலகம் வச்சாச்சு நீங்கள். அப்போ முதல்ல என்ன விரதம்? அந்த ஸ்மிருதியினுடைய திலகத்தை பேஸ் பண்ணி ஞாபகம் இருக்கிறதா பாபா கேட்குறாங்க. சம்பூர்ண பவித்ர பவ அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்கிறாரு. பாபா சொன்னார், குழந்தைங்க உடனே தாரணை பண்ணிட்டீங்க. யாதுஹேனா நினைவு இருக்கிறதா? சம்பூர்ண பவித்ர பவ. பவித்ரதா அப்படின்னா வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கணும். அப்போதான் பிரம்மச்சரியம். பிரம்மாவுடைய ஆச்சாரம். பிரம்மச்சாரியாகவும் இருக்கணும், பிரம்மாச்சாரியாகவும் இருக்கணும். ஒவ்வொரு கர்மத்திலையும் கர்மம் மற்றும் யோகா ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அதாவது கர்மயோகியினுடைய அனுபவம் ஆகணும். இதற்கு பெயர் தான் பிரம்மாச்சாரி. பிரம்மா பாபாவை பார்த்தீங்க தானே, ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய மகா வாக்கியமாக இருந்தது, சாதாரண வாக்கியமாக இல்லை. அதனால் பிராமணர்களாகிய உங்களுடைய ஜென்மமும் சாதாரண ஜென்மம் கிடையாது, அலௌகிகமானது. அலௌகிகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தூய்மை. அதனால் டெய்லி உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, பர்சன்டேஜ் கொடுங்க, செக் பண்ணி 100% ஆகணும். ஆனால் இப்போ எத்தனை பர்சன்ட் இருக்குது, எத்தனை பர்சன்ட்டுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களை நீங்களே பாருங்கள், மற்றவங்கள பார்க்காதுங்க. மற்றவங்கள பார்க்குறாங்களே, தன்னை பார்க்குறதுக்கு பதிலாக நிறைய குழந்தைங்க, ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது மற்றவங்கள பார்க்குறது. அதனால் உங்களை நீங்களே பாருங்கள். பாபா சொல்லலாம், இன்றைக்கி எண்ணம், சொல், செயலில் தூய்மை எவ்வளோ தூரம் இருந்தது, எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது. எங்கெல்லாம் இந்த சிவராத்திரிக்கு எங்கெல்லாம் ஸ்பீச் பண்ணீங்களோ அங்கே எல்லாமே பரிவர்த்தனை, மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஸ்பீச் பண்ணிட்டீங்க குழந்தைங்க. நிறைய செய்தி கொடுத்துருக்கீங்க முழு உலகத்துக்கும். அதை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப குஷி. கூடவே உங்களை நீங்களும் செக் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு நாளும் பர்சன்டேஜ் எவ்வளவு தூரம் எனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜில் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்கள். பாப்தாதா வந்து குழந்தைங்களுடைய சார்ட்டை அடிக்கடி பார்க்குறாரு. அதாவது எப்பவும் பார்க்குறதில்ல, அப்பப்போ பார்க்குறாரு. எல்லோரும் சிரிக்கிறீங்க, பாபா சொன்னாங்க, எல்லோரும் சிரிக்கிறீங்க, நானே ரிசல்ட்டை சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்பராக இருந்தாலும் சரி, அவங்க லாஸ்ட் நம்பராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய சார்ட்டையும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி வந்து நான் சொல்லலை, பாபா சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். கொண்டாட்டத்தை வந்து எதையாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால பாபா நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்ட்டு இசாரா கொடுக்குறாரு, ரிசல்ட்டை சொல்லலை. இப்படி சிவராத்திரினா மகத்துவம் இருக்குது, விரதம் இருக்கணும். அதனால் திட சங்கல்பம் அப்படிங்கிற விரதத்தை எடுத்துக்கோங்க. உண்மையான பக்தர்கள் அப்படின்னா அவங்க எடுத்த விரதத்தை ஒரு பொழுதும் அவங்க மீற மாட்டாங்க. அதனால் பாபா குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. ஃபவுண்டேஷன், முதல் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய சங்கல்ப சக்தி, எண்ணத்தினுடைய சக்தி அடிக்கடி வேஸ்ட்டில் போயிட்டுருக்கு. நெகட்டிவ் கூட கம்மி தான், ஆனால் வேஸ்ட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. பாபாவுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். பாபா சொல்லியிருக்காரு நமக்கு, எல்லா கஜானாக்களையும் ரொம்ப உயர்ந்த கஜானா என்னது? சங்கல்பங்களுடைய கஜானா. அதனால் இந்த சங்கல்பத்தினுடைய கஜானா கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க அப்படிங்கிறாரு. சிக்கனத்தின் அவதாரமாக மாறுங்க. இன்றைய நாள் வந்து அவதாரம் செய்த நாள் இல்லை பாபா மற்றும் பிராமண குழந்தைங்க. அதனால் அவதாரத்தை கொண்டாடுங்க, அவதார நாளை கொண்டாடுங்க. கூடவே நீங்கள் குழந்தைங்க சிக்கனத்தின் அவதாரமாக இருங்க. வீணான எண்ணங்கள்லேருந்து சிக்கனமாக இருங்க. எண்ணங்களில் சிக்கனம்னா என்ன அர்த்தம்? வீணாகாமல் பார்த்துக்கோங்க. எண்ணத்தினுடைய கஜானாவை எப்போ நீங்கள் மிச்சப்படுத்துகிறீங்களோ, அதாவது வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறீங்களோ, அப்போ மற்ற எல்லா கஜானாவும் தானாகவே மிச்சமாயிரும், வேஸ்ட் ஆகாது, சேவிங்ஸில் சேர்ந்துடும் தானாகவே. 1999 என்ன ஆகும்னு உலகம் ஃபுல்லாக ஒரே பேச்சு இல்லை, பரவலாக இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் 2 விரலை காட்டு விட்டார், அதனால் 2000 உலகம் அழியும் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது 2000 வந்துருச்சு. அப்போ 1999னா 2000 வந்தது மாதிரி தானே. அதனால் என்ன ஆகும்ன்ட்டு பயமாக இருக்கா குழந்தைங்களுக்கு? பாபா கேட்குறாரு. உலகமே பயந்துட்டு இருக்கே, நீங்களும் பயத்தில் இருக்கீங்களா? ஏன்னா குழந்தைங்க எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க 99ல் என்ன ஆகும், 99ல் என்ன ஆகும், 99ல் என்ன ஆகும் அப்படின்னு. ஏதாவது நடந்ததா பாபா கேட்குறாரு. பிப்ரவரி மாதமே வந்துருச்சு, என்ன நடந்தது? பாபா சொல்கிறாங்க, ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே, நன்மை தானே. உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஆகுமா அப்படிங்கிற பயம் இருக்கா? என்ன ஆகும், எப்படி ஆகும், அந்த பயம் இருக்கா? பாபா கேட்குறாரு. உலகத்தில் என்னாலும் நடக்கட்டும், பாபா சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு அது நன்மை மட்டுமே. அதனால் இந்த விளையாட்டுக்களை நீங்கள் சாட்சியாக குஷியாக பாருங்கள், மலர்ந்த முகத்தோடு இந்த விளையாட்டை பாருங்கள். விளையாட்டு அப்படின்னா அங்கே விளையாட்டு அல்லது நாடகம் அப்படின்னா என்ன ஆகுது? அங்கே மரணமும் காட்டுறாங்க, கொலையும் காட்டுறாங்க, கூட அன்பையும் காட்டுறாங்க, சண்டையும் காட்டுறாங்க, நல்ல விஷயத்தையும் காட்டுறாங்க. அது விளையாட்டில் யாராவது அப்படி பயப்படுவாங்களா? என்ன ஆச்சு, என்ன ஆகும், இப்படி யாராவது நினைக்கிறாங்களா? பாபா சொல்கிறாரு,
ஹாப்பியாக உட்காந்து பார்க்குறாங்க. பிளட் வந்தாலும் அவங்களுக்கு பயம் இல்லை, யார் விழுந்தாலும் அவங்க பயம் இல்லை விளையாட்டில். அதே போல் இது கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு நடந்துட்டுருக்கு உங்களை சுற்றி. என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன நடக்கும், என்ன ஆச்சுன்னு மறுபடியும் நீங்கள் அதிலே போயிட்டீங்க, பயந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்திதியை கூட அது எஃபெக்ட் பண்ணிடும். ஸ்திதி தான் அந்த வெளியுள்ள சூழ்நிலை குழப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே குழப்பத்தில் வரக்கூடாது. என்னாச்சுன்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் குழப்பத்தில் வந்துடுவீங்க. அதனால பாபா சொல்கிறாங்க, 1999 இருந்தானா 2000 இருந்தானா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு 2000 இருந்தானா 2020 இருந்தா 2030 இருந்தா உங்களுக்கு என்ன? 2036 வெயிட் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ பகவான் கூட இருக்காரு, என்ஜாய் பண்ணுங்க, என்ன கவலை? என்ன நடந்தாலும் அது விளையாட்டு தானே, மஜாவா பாருங்க, பயந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஐயோ இது என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு எண்ணத்தில் கூட வரக்கூடாதான் பாபா சொல்கிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க பாபா கிட்ட லெட்டரில் எழுதி கேட்குறாங்க, பாபாக்கிட்ட மனசில் கேட்குறாங்க, 99 என்ன ஆகும், ஏதாவது ஆகுமா ஆகாதா, ஏதாவது நடக்குமா நடக்காதா? எல்லாரும் உலகம் அழியணும்ன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே. பிகேஎஸ் தான் மேக்ஸிமம். உலகம் அழிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் ரொம்ப துக்கமாக இருக்குது, சத்தியத்துக்கு நம்ம போயிடுவோம், அதனால் சீக்கிரம் முடிங்க பாபா. ஆஹா 99 நிறைய பிகேஎஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆஹா நம்ம பரந்தாமத்துக்கு போயிடலாம் பாபா கூட அப்படின்னு. அதனால் ஏதாவது நடக்குமான்னு கேட்டே இருக்காங்க. சில அரைக்குறை புதுசாக உள்ள பிகேஎஸ் பயத்துலேயும் இருந்தாங்க. இப்படி 2 வகையான வெரைட்டி இருந்தாங்க. பழசுங்க போடணும்னு ஆசைப்பட்டாங்க, புதுசாக இருக்கிறவங்க பயந்தாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இயற்கை தத்துவங்கள் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சத்தியுகத்தை கொண்டு வரதுக்காக. நீங்கள் தானே டியூட்டி கொடுத்தீங்க, க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு. பெரிய பெரிய நீளமான விளக்கமாற கொடுத்துருக்கீங்க அது கையில், அதனால் அது க்ளீன் பண்ணுது. அதை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அது க்ளீன் பண்ணுது. அதுக்கப்புறம் அதை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஆடாத அசையாத நிலையிலிருந்து மனசை சக்திசாலியாக மாற்றுங்க, குழப்பத்தில் வராதுங்க. இயற்கையினுடைய விளையாட்டை பார்த்து ரசிங்க, பயப்படாதுங்க பாபா சொல்றாரு. ஏன்னா நீங்கள் அலௌகிகமானவர்கள், தெய்வீக பிறப்பெடுத்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரண மக்கள் பயப்படுவாங்க, குழப்பத்தில் வருவாங்க. ஆனால் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள், அலௌகிக பிறப்பெடுத்த நீங்கள் பயப்பட மாட்டீங்க. விஸ்வ கல்யாணக்காரி அந்த வேலையில் ஈடுபட்டுட்டே இருப்பீங்க, உலக நன்மைக்கான காரியத்தில் ஈடுபட்டு இருப்பீங்க. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் உலக நன்மைக்கான காரியத்தில் பிஸியாக இருப்பீங்க. ஒருவேளை மனசு புத்தி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு வேலையும் இல்லை, சும்மாவே இருக்கிறீங்க, விஸ்வ கல்யாணக்காரி செய்யலை அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அதில் எஃபெக்ட் ஆவீங்க, பயம் வரும், குழப்பத்தில் வருவீங்க. மனம் புத்தியின் மூலமாக லைட் ஹவுஸ் சுரூபத்தில் இருந்து லைட் அனுப்புங்க. இந்த காரியத்தில் பிஸியாக இருங்க. பிஸியான ஆத்மா ஒரு பொழுதும் பயப்பட மாட்டாங்க, சாட்சியாக இருப்பாங்க. எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் தன்னுடைய புத்தியில் கிளியராக வச்சுருப்பாங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தினுடைய பிஸியில் நீங்கள் இருக்காதுங்க, காலியாக இருங்க, லைட்டாக இருங்க பாபா சொல்கிறாங்க. ஒரே ஒரு பாபா மற்றும் நான். டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது லெட்டர் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், டெலிஃபோன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், நீங்கள் உங்ககிட்ட சேராமல் போயிடலாம். ஆனால் பாபா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எங்கே எந்த ஒரு சாதனத்தாலையும் ரீச் பண்ண முடியலையோ, பாபா சொல்கிறாங்க அந்த இடத்துல பாபா இருப்பார். பாபாவோட டைரக்ஷன் அங்கே கிளியராக நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். நீங்கள் எப்போ கிளியராக இருக்கீங்களோ அப்போ. அதனால் இந்த சயின்ஸினுடைய சாதனத்தை ஒரு பொழுதும் ஆதாரமாக்காதுங்க. யூஸ் பண்ணுங்க பாபா சொல்கிறாங்க, ஆனால் அது ஆதாரமாக ஆக்காதுங்க. சாதனை தான் ஆதாரமாக இருக்கணும், சாதனம் ஆதாரமாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சயின்ஸினுடைய சாதனங்கள் நிறைய இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். கரண்ட் இல்லை அப்படின்னா எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதனால் சாதனங்கள் நம்பினீங்கன்னா போச்சு, உங்களுடைய சொந்த சாதனையை நம்புங்க. அப்போ எப்படியாவது அங்கே பாபாவுடைய ஹெல்ப் கிடைக்கும். சயின்ஸினுடைய சாதனங்களை ஆதாரமாக்குறதுக்கு பதிலாக சைலன்ஸினுடைய சாதனையை ஆதாரமாக வச்சுக்கோங்க. அதில் எந்த நேரத்தில் எங்கே போகணுமோ அங்கே போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க. புத்தியை கிளியராக வச்சுக்கோங்க. நீங்கள் தானே கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, கோல்டன் ஏஜ் உலகம் சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு நீங்கள் தானே வெல்கம் பண்ணீங்க. பாபா சொல்கிறார், கோல்டன் ஏஜ் வரணும் அப்படின்னா க்ளீனிங் வேணும்ல, க்ளீனாக இருக்கணும் அந்த உலகம். அதுக்காக இயற்கை சீட்டங்கள் நிறைய வருது. ஏன்னா இயற்கையால் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் அந்த இயற்கையை தான் எடுத்துருக்கு, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறோம். பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன சங்கல்பம் எடுத்தீங்க? இன்றைக்கி ஒரு விரதம் எடுக்கணும்னு பாபா சொன்னார்லே, எக்கானமி சிக்கனத்தின் அவதாரமாக ஆகணும், சிக்கனத்தின் அவதாரமாக ஆகியே தீர வேண்டும்.
சாதாரணமான எண்ணமாக இருக்கட்டும், சாதாரணமான வார்த்தைகள் மற்றும் சாதாரணமான கர்மத்திலிருந்து சிக்கனமாக இருப்பது. அதாவது ஹோம்ஒர்க் பாபா சொல்கிறாங்க, புத்தியை க்ளீனாக வச்சுக்கணும், கிளியராக வச்சுக்கணும். இதுக்கு தான் பாபா சத்தியமான இதயத்தில் இது இறைவன் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உண்மையான இதயம், சுத்தமான இதயம். இப்போ சச்சாய் சஃபாய், சத்தியம் மற்றும் சுத்தம் ரெண்டும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இன்றைய காலத்தில். அதனால் பாபா கேட்குறாங்க, புரிஞ்சுதா? இன்றைக்கி நான் சொல்லக்கூடாது கொண்டாட்டம்னு நினச்சேன், ஆனாலும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். பாபாவுக்கு ரொம்ப அன்பு, கொஞ்சம் குறை இருந்தால் கூட பார்க்க முடியல அவரால். பாப்தாதா எப்போவுமே தன்னுடைய குழந்தைங்களை அவரை போல் சம்பூர்ண ஸ்வரூபத்தில் பார்க்க தான் ஆசைப்படுறாரு. உலகம் ஃபுல்லாக ஒரே குழப்பம், இயற்கையினுடைய குழப்பம், நிறைய குழப்பங்கள். அங்கே திருவிழா போல் கொண்டாட போகுது. ஒரு குழப்பம் வந்ததுன்னா அப்புறம் இன்னொரு குழப்பம் கண்டினியூ வந்துட்டு இருக்கும். அதுக்கு முக்தியே கிடையாது. மனிதர்களுடைய குழப்பம் இருக்குது, இயற்கையினுடைய குழப்பம் இருக்குது, ஒரே நேரத்தில் நாலா பக்கத்துலேயும் குழப்பமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேஃப்டியாக இருக்கிறதுக்கான சாதனை என்ன? அவசரம் ஒரு செகண்டில் உங்களை நீங்களே விதேகி, அசரீரி, ஆத்மாபிமானியாக மாற்றிடுங்க. அப்போ குழப்பத்தில் கூட நீங்கள் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீங்க. அதனால் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு செகண்டில் நீங்கள் எங்கே உங்கள் மனசை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மனம் புத்தியை நிலைநிறுத்துங்க. பரந்தாமத்தில் நிலச்சிருக்கணுமா, இல்லை சூட்சுமதனத்தில் நிலச்சிருக்கணுமா, இல்லை சத்தியுகத்தில் நிலச்சிருக்கணுமா, இல்லைன்னா சொமானில் நிலச்சிருக்கணுமா, நெற்றின் சிம்மாசனத்தில் இருக்கணுமா, பாபாவுடைய மன சிம்மாசனம் எங்கே வேணுமோ அங்கே உட்கார வைங்க. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் ட்ரில் கொடுத்தாரு பாபா. இதற்கு பெயர் தான் சாதனை. நீங்களும் 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யோகம் என்றால், நினைவு என்றால், குஷியில் ஆடுவது மற்றும் பாடுவது. 2வது யோகம் என்றால் தன்னைத்தானே பார்க்கக்கூடிய பழக்கம், சோதனை பண்ணக்கூடிய பழக்கம். 3வது புத்தியை க்ளீனாக வைத்திருக்கக்கூடியது. யோகம் என்றால் புத்தியை க்ளீனாக வச்சுக்கிறது. இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி மெயின் கலெக்ட் பண்ணப்பட்ட பாயிண்ட். அதனால் இன்றைய 3 காரியத்துக்காக 3 ஹோம்ஒர்க், 3 பாயிண்ட்டுக்கான 3 ஹோம்ஒர்க். முதல்ல என்ன பாயிண்ட் குஷியில் நடனம் ஆடுவது, பாடுவது. நீங்கள் டெய்லி எங்கே கிளாஸ் எடுக்க போகிறீங்க, கிளாஸ் கேட்க போகிறீங்களா சென்டரில், அந்த சென்டரில் கிளாஸ் எடுக்கிற அந்த ஹாலை ஸ்கெட்சாக வரையணும், படமாக வரையணும். இது ஒரு சாய்ஸு. இல்லைன்னா 2வது ஆப்ஷன் அங்கே நீங்கள் எங்கே கிளாஸ் கேட்க போகிறீங்களோ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருடைய குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். ஆனால் சென்டர்னுடைய மினி மாடல் ஒன்று உருவாக்கணும். கீழே எழுதணும், இந்த வீடு பகவானுடையது அப்படின்னு, இது பகவானின் இல்லம் அப்படின்னு எழுதணும். இது சாதாரணமான இடம் அல்ல, இந்த வீடு பரமாத்மாவின் வீடாகும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுங்கள், வார்த்தைகளாலான எழுத்துக்களாலான ஒரு வீடை உருவாக்குங்க. அங்கே பில்லர்ஸ் இருக்காது, தரை இருக்காது, கூரை இருக்காது. அதுக்கு பதிலாக அங்கே ஏதாவது சோமான் இருக்கும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், எழுதணும். அதில் இங்கு அன்பு, எல்லாருடைய இதயத்திலும் அன்பு மெளிர்கிறது, இது பரமாத்மாவின் இல்லம், எப்படி ஏதாவது ஒன்று சம்திங். இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் ஆச்சா. 2வது ஹோம்ஒர்க் தன்னைத்தானே பார்க்கறது, அதுதான் 2வது பாயிண்ட்டு. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, யாரை பார்க்குறாங்க. 2வது ஹோம்ஒர்க் என்ன, கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும்னுங்க. நீங்கள் நின்றுக்கிட்டு உங்களை நீங்களே பாருங்கள், கேளுங்க, யாரை பார்க்கிறார். கண்ணாடி முன்னாடி 2 நிமிஷம் நிற்கணும். அப்புறம் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க, யாரை பார்க்கின்றார். 3வது காரியம் ஹோம்ஒர்க்கு மென்டல் டிடாக்ஸ் ரைட்டிங். ஒரு பேப்பர் எடுங்க, மனசுக்குள்ளே என்னெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் இருக்குது, குழப்பம் இருக்குது, பயம் இருக்குது, எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அதில் எழுதணும். அதை பெரிய கிராஸ் பண்ணணும், பெருசாக வெட்டுறது மாதிரி. கீழே எழுதுங்க, மை இன்டலெக்ட் இஸ் க்ளீன் அண்ட் ரைட். சுத்தமானது, தூய்மையானது. புத்தியை க்ளீனாக வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்ததில்ல. என்னுடைய புத்தி க்ளீனாக இருக்குது, கிளியராக இருக்குது, லைட்டாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி 3 ஹோம்ஒர்க். அச்சா, ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது.
அகர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம் காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க இப்போதே செய்க இங்கே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி உறுதியே பாதை உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலும். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சிவ 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 பாபா. நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம்